ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எம்பி. எம்பி சப்ஜெக்டை சொல்லப்போனால் ஜென்ரலாக எப்படின்னா இந்த சப்ஜெக்ட் 5 யூனிட்டுமே வரட்டு தியரி எழுதிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படின்னா ஸ்பெஷல் மிஷின்ஸ் மாதிரி தான். நீங்கள் படிச்சிருக்க ஸ்பெஷல் மிஷின் எழுதுனீங்கன்னா அதே மாதிரி. ஆனால் ஸ்பெஷல் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூனிட்டுக்கு 5 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டின்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியும். ஆனால் எம்பியில் வந்து அப்படி சொல்ல முடியாது. எந்த இயரில் எப்படி கொஸ்டின் கேட்பானே தெரியாது. அது மாதிரி ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டினை திருப்பி கேட்கவே மாட்டான். ஒரு 5 லாஸ்ட்டு ஒரு 4 செமஸ்டர் 5 செமஸ்டர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டினை திரும்பி கேட்கவே இல்லை. அதனால் நான் இப்போ எப்படின்னா சொல்ல வரேன்னா, எம்பியில் 5 யூனிட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 1ஆம் யூனிட்டு, 2வது யூனிட்டு, 5வது யூனிட்டு, இந்த 5 யூனிட்டில் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, எல்லா கொஸ்டினையும் படிக்க வேண்டிய தேவையில்லை. இதில் மட்டும் நான் பாஸ் ஆகணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா ஃபவுண்டரிங் டெக்னாலஜின்னு இருந்துச்சுன்னா இதில் இப்போ வந்து பேட்டர்ன் இருக்குது. மோல்டிங், கேஸ்டிங், ஃபர்னஸ், ஹெட்டிங். இது வந்து எப்படின்னா ஃபவுண்டரி டெக்னாலஜி. அதில் 4 சாப்டர் இருக்குது. இந்த 4 இதில் வந்து உங்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்படின்னா பேட்டர்ன், மோல்டிங், கேஸ்டிங், ஃபர்னஸ். ஃபஸ்ட்டு ஃபவுண்டரி டெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபவுண்டரினா என்ன? நீங்கள் ஃபவுண்டரி லேபில் என்ன பண்ணுவீங்க? பாக்ஸ் இருக்கும். பாக்ஸில் மண்ணை கொட்டி உள்ளே ஒரு அச்சு வச்சு அந்த அச்சுலேருந்து உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் எடுத்துக்கிங்க. அதான் பேட்டர்ன்னா அச்சு. மோல்டிங், கேஸ்டிங்னா அதில் இந்த உருக்கி ஊற்றி அதில் வர ஷேப்பு. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்டர்ன், மோல்டிங், கேஸ்டிங், ஃபர்னஸ் இது 4ல் ஏதாச்சும் 3 இல்லாட்டி 2 தெளிவாக படிச்சுக்கிட்டு அதை நீட்டாக எழுதி வைங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு யூனிட் வந்து படித்த அந்த யூனிட்லேருந்து நீங்கள் படித்த கொஷின் வரலாட்டி நல்லது கேட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு யூனிட் படிச்சிருக்கா இல்லை நீ படித்த கொஷின் வரலாட்டி நீ படித்த கொஷினை அந்த ஹெட்டிங் போட்டு அது ஏத்தாப்பில் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வா. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ங்கிறது நீ ஜென்ரலாக எழுதலாம். ஏன்னா ஸ்பெஷல் மிஷின் படிச்சுட்டா ஜென்ரலாக எழுதலாம். எம்பியை வந்து ஒவ்வொரு யூனிட்டாக நீ படிக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, ஹெட்டிங் படிச்சுட்டு டயக்ராம் படிச்சுட்டு நீட்டாக போய் எழுது. அதுக்கு தான் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு தரேன். எப்போவுமே எம்பிஇ ஸ்பெஷல் மிஷின் தியரி சப்ஜெக்ட் வரட்டு தியரியாக இருந்தால் இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எழுத சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்கை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த ஹெட்டிங்கை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஹெட்டிங்னா என்ன, எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறது? இப்போ குப்லா ஃபர்னஸ்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்னஸ்னால் என்னென்னு ஒரு 2 மார்க் மாதிரி ஜென்ரலாக ஹெட்டிங் எழுதுங்க. எழுதிட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒரு 10 பாயிண்ட்டு, அட்வான்டேஜு, டிஸ்அட்வான்டேஜு, அப்ளிகேஷனு, இந்த மாதிரி ஹெட்டிங்கு, டயக்ராமு, 10 பாயிண்ட்டு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் எழுதுங்க. அப்படி நீங்கள் படிக்கும் போது, சார் எனக்கு வந்து புக்கில் அட்வான்டேஜ் இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் இல்லை சார், அப்ளிகேஷன் இல்லைன்னு தான் இல்லாட்டி நீங்களாம் எழுதுங்க. ஏன்னா தியரி ஜென்ரல் கான்செப்ட் தான். அதை பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியும் லெசனோட டைட்டில். அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு 3 பாயிண்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்ளிகேஷன் எழுதுங்க. எம்பியை நீங்கள் இந்த மாதிரி தான் படிக்க முடியும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஒரு 3 யூனிட்டை தெளிவாக படிச்சுக்க. எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதைப்படி நான் சொன்ன மாதிரி இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டோம்னா ஃபவுண்டரி டெக்னாலஜியில் என்னென்ன இதுக்கு பேட்டர்ன், மோல்டிங், கேஸ்டிங், ஃபர்னஸு. பேட்டர்ன் 1, மோல்டிங் 1, கேஸ்டிங் 1, ஃபர்னஸ் 1 இருக்குது. இல்லை ஏதாச்சும் 3 இல்லாட்டி 2 படிச்சுக்கோங்க. அதில் ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸு எப்படி நான் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரி இருக்கலாம். ஃபவுண்டரி டெக்னாலஜியில் பேட்டர்ன், மோல்டிங், க்ரோர்ஸ், மெட்டலர்ஜி, ஃபர்னஸ், கேஸ்டிங்னா இப்போ கொடுத்ததில் இந்த பேட்டர்ன்னா அந்த பேட்டர்னை பற்றி பேட்டர்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். டெஃபினேஷன், அதோடைய டைப்ஸு, அப்புறம் அதில் இருக்கிறத அப்படியே தெளிவாக படிச்சுக்கோங்க. மோல்டிங்னா என்ன, அதோடைய டைப்ஸு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹெட்டிங்கை அப்படி கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு நான் பார்த்துருக்கிறது என்னென்னா, குப்லா ஃபர்னஸு, டை கேஸ்டிங்கில் ஹாட்டு கோல்டு, டைப்ஸ் ஆஃப் மோல்டிங், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோல்டிங் ஸ்டாண்டு, கண்டினியூஸ் கேஸ்டிங் ஸ்டாண்டு, பேட்டர்ன் அலவன்ஸு. அது மாதிரி 2வது யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா வெல்டிங் டெக்னாலஜி. அதில் 2 டைப் இருக்குது. ஆர்க் வெல்டிங், கேஸ் வெல்டிங். இல்லை இந்த 2ல் ஏதாச்சும் 1 மட்டும் படிச்சுக்க. ஆர்க் வெல்டிங்கை தெளிவாக படி, இல்லாட்டி கேஸ் வெல்டிங்கை தெளிவாக படிச்சுக்க. அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கொஷின்ஸ்னால் எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கு, ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ப்ராசஸ்ஸு, ஆக்சி அசிட்டிலின் ஃப்ரேம் கட்டிங் ப்ராசஸ்ஸு, மிக்கன் டிக் வெல்டிங்கு, லேசர் பீம் வெல்டிங்கு, அல்ட்ராசோனிக் வெல்டிங்கு, பிரேசிங்கு, டெர்மிட் அண்ட் ஆர்க் அண்ட் அட்டாமிக் ஹைட்ரோஜன் வெல்டிங்கு. இதெல்லாம் தனித்தனி கொஸ்டின். அடுத்து யூனிட் 5 என்ன, ட்ரில்லிங் அண்ட் மெட்ராலஜி. இங்கே வெல்டிங்னா உங்களுக்கு தெரியும். வெல்டிங்னா என்ன, வெல்டிங் வைக்கிறது, 2 பொருளை ஜாயின் பண்ணுறதா வெல்டிங்கு. அதில் ஆர்க் வெல்டிங் இருக்குது, கேஸ் வெல்டிங் இருக்குது. ட்ரில்லிங்னா ஓட்ட போகிறது, மெட்ராலஜினா அளவீடுகள்,
அதான் தமிழ் மீனிங்கு. அதில் என்ன ட்ரில்லிங்கு, மெட்டாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த 3ல் ட்ரில்லிங்கை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ட் 1 இல்லாட்டி பார்ட் 2 அது 2ல் ஏதாச்சும் ஒன்று நல்லா தெளிவாக படிச்சுக்க. அதில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது, ட்விஸ்ட் ட்ரில்லு அண்ட் நாமன் கிளச்சரு, ரேசியல் ட்ரில்லிங் மிஷினு, நியூமேட்டிக் கம்பேரேட்டரு, மைக்ரோமேட்டிக் ஆட்டோகுலிமீட்ரு, மெக்கானிக்கல் கம்பேரேட்டர் அண்ட் ரெட் டைப் கம்பேரேட்டரு, அப்ரைட் ட்ரில்லிங் மிஷினு, ஆங்கிள் டெக்கர் அண்ட் ஆங்கிள் கேஜ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்காங்க. பெரிய யூனிட்னா யூனிட் 3யும் யூனிட் 4 வரும். இல்லை மேக்ஸிமம் வந்து 6 மார்க். யூனிட் 3ல் 6 மார்க் தான் கேட்பான். ஃபார்மிங் டெக்னாலஜி, ஃபார்மிங்னா உருவாக்குதல். அதில் என்னென்ன உருவாக்குற டெக்னாலஜி என்னென்ன இருக்குன்னா ஃபோர்ஜிங்கு, ப்ரெஸ் ஒர்க்கிங்கு, பவுடர் மெட்டலர்ஜி. இது ஜென்ரலாக நீங்கள் படிச்சுக்கிட்டு போய் எழுதுங்க. இது 6 மார்க் கொஷின்ஸ் கேட்பான், அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்க. அடுத்து யூனிட் 4ல் வந்து தியரி ஆஃப் மெட்டல் கட்டிங், சென்டர் லேட்டு, செமி ஆட்டோமேட்டிக் லேட்டு, இந்த 3ல் வந்து ஏதாச்சும் 2 நல்லா தெளிவாக படிச்சுக்கோ. நான் சொல்கிறது என்னென்னா எம்பியில் வள நிறையா இருக்குது. அதனால் ஏதாச்சும் 2 யூனிட்டில் நான் சொன்ன மெத்தடு படி அந்த இதை வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. என்னென்ன டிப்ஸுனால், ஹெட்டிங் ஒரு கொஷின் 10 மார்க் நீங்கள் எக்ஸாமில் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இங்கேட்ட ஹெட்டிங் அழகாக ஒரு 2 மார்க் எழுதிக்கோங்க. அடுத்து இங்கேட்ட டயக்ராமு, அடுத்து ஒரு 10 பாயிண்ட்டு, அப்புறம் இங்கே வந்து 3 அட்வான்டேஜ், 3 டிஸ்அட்வான்டேஜ், 2 அப்ளிகேஷன்னா பயன்பாடுகள், அட்வான்டேஜ்னால் நன்மைகள், டிஸ்அட்வான்டேஜ்னால் தீமைகள். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எம்பிங்கிறது வளன்னு தியரி, அதனால் என்ன சொல்கிறேன்னா டயக்ராம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு சும்மா கதை கேட்டுட்டு இப்போ எக்ஸாம் எழுதுங்க கான்ஃபிடென்ட்டாக. 2 யூனிட் 3 யூனிட் தெளிவாக படிச்சுக்காங்க. மிச்சபடி இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்த்துக்கங்க.